சொசை இடம் ஆரோக்கிய வெண்பன்றி பண்ணை கொம்மேடு. பார்த்திங்கன்னா நமது பண்ணையில் இந்த பண்ணைங்க இப்போது விற்பனைக்காக இருக்குது. இது எல்லாம் 60 கிலோ சைஸில் இருக்குது. நம்ம கறிப்பண்ணிக்காக வளர்த்தது. இதில் 14 பொட்டை, 16 கெடா இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். நான் ஃபுல்லாகவே இது கறிப்பண்ணிக்காக தான் வளர்த்துது. இது எல்லாமே தனித்தனி ரூமில் இருக்கிறது எல்லாமே தாய் பண்ணிங்க. இப்போ தாய் பண்ணிகளுக்காக விட்ருக்கோம். இதுலேயே ஒரு 2 தாய் பண்ணிங்க கொழுப்பு எரி குண்டாயிடுச்சு. அது கறிக்காக விற்கலான்னு இருக்கும். இது எல்லாமே தாய் பண்ணிங்க தான். தனி ரூமில் ஒரு பண்ணி இருக்கிறது எல்லாமே தாய் பண்ணி தான் நமது பண்ணையில். கும்பலாக ஒரு ரூமில் ஒரு 15, அடுத்த ரூமில் ஒரு 15 அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கறிப்பன்றிகள். பார்ப்பீங்க, இந்த ரூமில் இது ஒரு 15 இருக்குங்க. இது ஃபுல்லாக 65 கிலோ இருக்கும். அந்த ரூமில் ஒரு 15 இருக்குது. அது ஃபுல்லாக 60 கிலோ இருக்கும். இதில் பொட்டையும் கெடாவும் இருக்குது. வேறு கட் பண்ணதும் இருக்குது, கட் பண்ணாதவும் இருக்குது. இதெல்லாம் சனியாக இருக்கும். அது பண்ணையில் இப்போ முகூர்த்தம் இல்லாததுனால நம்ம சாப்பாடு செஞ்சு தான் போட்டிருக்கோம். எனக்கு பில்லுங்களும் எதுவும் இல்லை. பில்லுங்கள்லாம் எவ்வளோ கட் பண்ணி இப்போ தான் வளர்ந்து வருது. இது எப்போ பெருசாக வளர்ந்து வருதோ அப்போ தான் நம்மளுக்கு அது தேவைப்படும். அண்டா வாடகைக்கு எடுத்து செஞ்சு போட்டிருக்கோம். இப்போ இந்த அண்டாவை வாடகைக்கு எடுத்து செஞ்சிட்ருக்கோம். சொந்தமாக அண்டா வாங்கணுன்னாக்கா அது ஒரு 13,000 வருது. அதனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்சவர்கிட்ட வாடகை வாங்கிட்டு வந்து செஞ்சு போட்டிருக்கேன். அடுப்பு இது நானே கல்லில் கட்டி ரெடி பண்ணது. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் பாருங்கள். 4 வெறு தான் வச்சுருக்கேன். அதுக்கு நல்லா எரிஞ்சு இது எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் எரிஞ்சு எல்லா வெறும் எரிஞ்சு முடிஞ்சு நம்மளுக்கு இப்போ சாப்பாடு ரெடியாக இருக்குது. பாருங்கள், சாப்பாடு ஃபுல்லாக இருக்குது. இது அப்படியே அந்த டப்பாவங்களில் பக்கெட்டுங்களை எடுத்து போட்டு இப்போது நம்மளுக்கு மண்டபம் வேஸ்ட்டு கிடைக்கலன்றதுனால பன்றிகளுக்கு அளவான சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். சந்தேகம் இருந்தால் ஏதாவது குட்டிக்கு தேவைப்பட்டால் என் நண்பரை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.